அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, அதற்கு ஒரே காரணம் சகல கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. ஆகவே வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை. ஒவ்வொரு வஸ்துவுடன் உடனிருந்து அல்லாஹ் தேவைகளை பூர்த்தி செய்யும், கூட இருந்து பூர்த்தி செய்யும். அந்தந்த வஸ்துக்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு அதில் அல்லாஹ் தன் சிஃபாத்துகளை உஜூத், சிஃபாத், அஃஆல், ஆசாரை வெளிப்படுத்தி அவைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும். போகிற வழியில் இந்த வண்டு, ஒரு சின்ன வண்டு, அந்த வயலில் பார்த்தீங்கன்னா வட்ட வட்டமாக ஒரு குழி மாதிரி கட்டி வச்சிருக்கு. பார்த்துருங்க, இவ்வளோ பெருசு ஒரு கிணறு மாதிரி சும்மா சின்ன ஒரு இன்ச்சுக்கு வெட்டி வச்சு வயலில் வெட்டி வச்சு அது கீழே மறைஞ்சு உட்காந்து மண்ணுக்குள்ளே, வெளியே தெரியல. பார்க்கல நீங்கள் அதை? பார்க்கலையா? போகிற வழியில் பார்க்கலையா? மண்ணுக்குள்ளே மறைஞ்சு உட்காந்துருக்கு. எப்படி தான் மூச்சு விட தெரியல, மண்ணுக்குள்ளே மறைஞ்சு உட்காந்துருச்சு. அதுங்களா? அது இல்லையா? அந்த பூச்சி பார்த்தே இல்லையா? நிறைய இருக்குது பாருங்க போகிற வழியில். எறும்புலாம் வளர்த்தது இல்லை, எறும்பு சின்ன சின்ன பூச்சிங்க ஏதாச்சும் அதை அந்த அந்த குழிக்கிட்ட வந்துன்னு வலிக்கு உள்ளே வந்துடும். உள்ளே விழுந்துட்டான், மேலே ஏற முடியல. ஏன்னா கிணறு மாதிரி அழகாக 4 பக்கம் வெட்டி வச்சிருக்கு. 1.5 இன்ச்சு அந்த வெளிக்கிழமை தான் இருக்கும். அந்த மண் செம்மண் மாதிரி மண், இந்த மண் களிமண் செம்மண் மாதிரி உள்ள மண், அதில் போய் அழகாக வெட்டி அதை நைஸ் பண்ணியிருக்கு பாருங்க. உள்ளே விழுந்தா எந்திரிச்சு போக முடியாத மாதிரி சுற்றி நைஸ் பண்ணியிருக்கு, அப்படியே பாலிஷ் பண்ணி வச்சிருக்கு. உள்ளே விழுந்து எலும்பு வெளியே போக முடியாது, எந்திரிக்கும் 2 ஸ்டெப் மேலே திரும்ப கீழே விழுவும், ஏறும் கீழே விழுகும், சுற்றி வருமே ஒழிய மேலே ஏற முடியாது. அந்த அளவுக்கு அதை நைஸாக ஆக்கி வச்சிருக்கு. நாங்கள் அது உள்ளே விழுந்து எறும்பு துடிக்கும் போது அது வரைக்கும் அது உள்ளே ஒழிஞ்சிருக்கு. எத்தனை நாள் ஒழிஞ்சிருந்துச்சு தெரியல. மண்ணுக்குள்ளே தான் இருக்குது, மண்ணுக்குள்ளேயே மூச்சு விடுது, மண்ணுக்குள்ளேயே வாழ்ந்துக்குது. அப்புறம் அந்த எறும்பு விழுந்த உடனே டக்குன்னு மேலே 2 கொடுக்கல எறும்பை பிடிச்சிக்கிட்டு திரும்ப உள்ளே போயிடும். வெளியே சாப்பிட்றது இல்லை. நாங்கள் டெஸ்ட்டு பண்ணுறதுக்கான என்ன செய்யறது, வேறு என்ன எறும்பை பிடிச்சி போகிறது. எறும்பு வெளியே போயிட்டுருக்கோம், அதை பிடிச்சி உள்ளே போகிறோம். போட்டோம் எறும்பு துடிக்கும், அழகாக பிடிச்சிட்டு போகும், டப்புன்னு பிடிச்சிட்டு போயிடும். அந்த வண்டு பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் இருக்குது, ஒரு 1/2 சென்டிமீட்டர் கூட இல்லை. இது நீங்கள் பார்த்தது இல்லை? என்ன நான் அதிசயம் யான்னு பார்க்குறீங்க? யாராவது பார்த்து கை தூக்கு. இதுக்கு பேர் தெரியுமா? அந்த வண்டுக்கு பேர்? இந்த வண்டுக்கு பேர் தெரியல. நீங்களாம் ஒரு மனுஷன், எனக்கு தான் தெரியல, பேர் தெரியல. இப்போ என்ன குழி வண்டுன்னு சொல்லிக்கலாமா நாமளா? மரணக்கிணறு மாதிரி கெட்டி வச்சு மரணக்கிணறு வண்டு. அது மற்ற பூச்சிகளின் மரணக்கிணறு. அங்கே போய் பொத்துன்னு உண்டோம்னா அதோட முடிஞ்சு ஆயாத்து. அது மறுபடியும் எடுத்துட்டு உள்ளே போயிடுது, போய் உள்ளேயே சாப்பிட்றது. இந்த அளவுக்கு அறிவு யார் கற்றுக் கொடுத்தா? அத்தனூன்னு வண்டுக்கு. எந்த ஸ்கூலில் படிச்சிச்சு? எல்கேஜி யூகேஜி படித்தா, காலேஜ் படித்தா, பிஏ படித்தா, பிகாம் படித்தா? ஒன்றும் படிக்கல. இப்படி வெட்டி வச்சா இந்த வழியாக எறும்புகள் நிறைய போக்குவரத்து இருக்குது, பொத்துன்னு உளுந்து எந்திரிச்சு போகக்கூடாது. நாம் துரத்தி போய் பிடிக்க முடியாது, அதை எந்திரிச்சு போக முடியாது, நம்ம பிடிச்சி சாப்பிட்றலாம். சரி, அது எந்திரிச்சு போக புலி கரண்டை முன்னாடி இருந்துச்சுன்னா கால் வச்சு அழகாக ஊர்ந்து போயிடும். எறும்பு செவுத்துலேயே ஏறுது இல்லைங்க,
இது பாலிஷ் பண்ணப்பட்ட சோத்துலே மேலே ஏறுது, ஷீட்டில் ஏறுது, சேரில் ஏறுது, கம்பியில் ஏறுது, வலுவலுந்து ஏறுது பார்த்தீங்களா? அது அந்த மாதிரி மணலில் அப்படி வந்து ஜான் ஏறுனா முனம் சறுக்குது, அந்த மாதிரி ஏறுனா சறுக்கி விடுற மாதிரி வச்சிருக்கு, கிரிப்பே கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அதை பண்ணி வச்சிருக்கு பாருங்க. அது அந்த இப்படி பண்ணால் தான் எறும்பு உழுகும், கட்டுன்னு நம்ம பிடிச்சிடலாம். நாம பூச்சி இங்கே இருக்க தெரிஞ்சாலும் உங்களுக்கு அது உள்ளுக்குள்ள மறைஞ்சு வச்சுக்கலாம். இப்போதான் பிடிக்கணும். அதை யாரு கற்றுக் கொடுத்துருப்பா? ஒரு கபீரா. அதை பார்க்கும்போது அல்லாவுடைய குதிரத்து, அல்லாவுடைய இல்முடைய ஜல்லி வெளியாகுதாங்க. சரிம்மா? அது உள்ளே போய் சாப்பிடுது, முட்டை போடுது. அந்த முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வந்தவுடனே இந்த தாயும் தந்த தாப்பனும் சேர்ந்து நம்ம இப்படி தான் குழி வெட்டு, நம்ம குடும்ப பாரம்பரியமே இப்படி சம்பாதிக்கிறது தான். கொத்தனார் தான் பையனை கொத்தனார் தொழில் கற்றுக் கொடுக்குறாரு. தச்சர் கார்பெண்டர் அதை கற்றுக் கொடுக்குறாரு. அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே கூட்டிகிட்டு போய் பழக்கி இப்படி தானே வெட்டணும் கற்றுக் கொடுக்குறாரு ஒவ்வொருத்தரும். அது மாதிரி நம்ம குடும்ப பாரம்பரியம் இப்படி தான் சம்பாதிச்சு சாப்பிட்றோம். நம்ம குழி வெட்டி வச்சு, மரண கிணறு வெட்டி வச்சு அது உழுகிறத சாப்பிட்றது தான் நம்முடைய குலத்தொழில். அதுதான் நமக்கு. அவனை கற்றுக் கொடுக்குற 2 குழி வெட்டி பழக்கி குடிச்சா அது போயிடுச்சு. இது பெருசாக அது குழி வெட்டு இல்லைவா? இங்கிருந்து இல்மு வந்துச்சு. அந்த இல்மு அல்லாஹ்தாலா அந்த வண்டில் அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா? இன்னும் பிகுல்லி ஷையும் முஹீத், அணுவத்தனை வஸ்துவும் எல்லாம் சூழ்ந்துருக்கிறான். அந்த வண்டுலையும் அல்லாவோட உஜூத் இருக்கா இல்லையா? பை? அந்த உஜூதுல ஹக்குத்தாவோட இல்மு இருக்கா இல்லையா? அந்த இல்ம அந்த பூச்சிக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் வெளியாக்குறான். அந்த இடத்துல ஒவ்வொன்றுக்கும் அந்த இல்மு தான் வெளியாது. இல்மு அல்லாவுடையது. கரெக்டாக அந்த இல்மு வெளியாக்கி இப்படி தான் செய்யணும். இது சிலந்தி பூச்சி கூடு கட்டுதுங்க, எத்தனோன்னு பூச்சி, அது இவ்வளோ பெருசு தான் இருக்குது. அதுக்கு அந்த அறிவு யார் கொடுத்தா? நம்ம எப்படி பூச்சியெல்லாம் பிடிக்கிறது? நம்ம பறந்து போய் பிடிக்கணும் சாதாரண இந்த காலத்தில் முடியுமா? என்ன செய்யலாம்? இது இந்த லைட்டு கிட்டால அதிகமாக பூச்சிங்க போக்குவரத்து இருக்குது. அந்த இடத்துல ஒரு வலை மாதிரி கட்டி வச்சுட்டா, ஒரு கொசுவலை மாதிரி கட்டி வச்சுட்டா, ஜி நிறைய மனிதர்கள் பார்த்துருக்கோம், வலை போட்டு பிடிக்கிறானோ, மீன் பிடிக்கிறானுவோ, ஜி வலை போட்டு காட்டு மிருகங்களை பிடிக்கிறானுவோ. அவங்க வலை கட்டி வச்சு அதில் வரக்கூடிய ஈ எல்லாம் மாட்டோம், அதை பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சு முடிவு பண்ணி மஷூரா பண்ணி ஆலோசனை பண்ணிச்சா? அரேவா, அது தேவையான இல்ம அல்லாஹ்தால அது பிறவியிலே கொடுத்துட்டான். அது அம்மா கட்டின கூண்டை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அத்தா கட்டின கூண்டை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அம்மா இப்படி தானே கூண்டு கட்டினாங்க, நம்ம அதே மாதிரி கட்டுவோம் அப்படிலாம் இல்லை. அது முட்டை போட்டு போயிருச்சு, அம்மாவும் போயிட்டாங்க, அத்தாவும் போயிட்டாங்க. அந்த முட்டையிலேருந்து ஒரு சிலந்தி வெளியே வந்துச்சு. வெளியே வந்தவுடனே அல்லாஹ் அது மூளை பரபரங்குது. என்னண்டு இங்கே கொண்டு போய் அங்கே ஜாயின் பண்ணு, அங்கேருந்து அங்கே ஜாயின் பண்ணு, அங்கேருந்து தொங்கி இப்படியே காற்றுல ஆடி டப்புன்னு செவுத்துல ஜாயின் பண்ணு, 4 இடத்துல நல்லா இழுத்து ஜாயின் பண்ணிட்டு அந்த வலையை 5 இடத்துல நல்லா ஜாயின் பண்ணிடுது. அப்புறம் நடுவில் கட்டுது, டக் 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 டக்குன்னு கட்டி பெரிய வலையா கட்டிட்டு நடுவில் உட்காந்துது. ரப்பே என்னால செஞ்சுட்டேன் ரப்பே, இப்படி கூண்டு கட்டிட்டேன், பூச்சி அனுப்புறது நீ தான் ரப்பே, வயிற்றுக்கு சோறு கொடுக்குறது நீ தான் ரப்பே, ரப்பி நீ லிமா அன்சல் தைலையும் ஹைரின் ஃபகீர், நீ என்மேல் எனக்கு கொடுக்குற ரிஸ்கின் பக்கம் தேவையில்லை நினைக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி அல்லாட்ட திக்ரு செஞ்சுக்கிட்டு ஷுக்ரு செஞ்சுக்கிட்டு திக்ரு செஞ்சுட்டு உட்காந்துருக்கு. அல்லாஹு அல்லாஹ் தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். எல்லா சிருஷ்டிகளும் செய்யக்கூடிய தஸ்பீஹ் என்னங்க? சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். ஜாலியாக உட்காந்துருக்கு, அறக்க பறக்கலாம் இல்லை. என் ரிஸ்க்கே என்னை தேடி வரப்போகுது, நான் ஏன் தேடி போகணும்? இவன் ஆளா அலையணும், ரிஸ்க்கை தேடி பறக்கிறான். அது அமைதியாக உட்காந்துருக்கு. அதுக்கு நல்லா ஒரு பூச்சி அனுப்புகிறான். ஒரு தடவை பார்க்குறேன், சிலந்தி இவ்வளோ பெருசு இருக்கு, ஒரு வெட்டுக்கிளி இவ்வளோ பெருசு இருக்குங்களே, ப்ரௌன் கலர் வெட்டி, அது மாட்டிக்கிச்சு. சிலந்தியை விட 4 மடங்கு பெருசு. அதை மாட்டிக்கிட்டு முழிக்குது. அது பேசாமல் விட்டுருச்சு. எவ்வளோ நேரம் துள்ளுன்னு துள்ளி கடைசியாக அப்படி கை காலெலாம் ஆட்டம் அடங்கி போன பின்னாடி மெதுவாக போய் சாப்பிட ஆரம்பிச்சு. ஒரு பக்கமாக சாப்பிடுது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஒரு வாரத்துக்கு ரிஸ்க் காமிச்சிட்டான். அழகாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டு அதை கீழே தள்ளி விட்டு டேமேஜ் ஆன வலையை சரி பண்ணிக்கலாம். என்ன அழகாக கொடுத்துருக்கேன், வலை டேமேஜ் ஆகிருக்கும்ல,
அதை அப்படியே சரி பண்ணுது. சரி பண்ணிட்டு மீண்டும் உட்காந்துட்டு சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம், நடுவில் உட்காந்துக்கு சுப்ஹானல்லாஹி பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம். இதுக்கு இல்லை உட்காந்து, எந்த ஃபிக்கரும் இல்லை. என்ன நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கலையே, விசா வரல, பாஸ்போர்ட் வரல, என்ன சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு தெரியலையே, நம்ம பிள்ளை குட்டிங்க எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியல, ஏதாவது கவலைப்படுதா? எந்த கவலை? அதுக்குரிய ரிசுக்கு அல்லாஹ் தேடி அனுப்புகிறான். அதுக்கு அது நிம்மதியாக உட்காந்து நிம்மதியாக உட்காந்து இப்படி அந்த ஒரு பூட்டின வீடு, அதை போய் 6 மாதத்துக்கு முன்னாடி திறந்து பார்த்தா உள்ள எக்கச்சக்கமாக இந்த 8 கால் பூச்சி வர கட்டி. இப்படி 8 கால் பூச்சி ரிசுக்கு எங்கேருந்து வரும்? கூட பூட்டியே ஜன்னலாம் பூட்டி தானே போகிறோம். ஒரு சின்ன கொசுவோ ஒரு ஈயோ கூட உள்ளே வர்றதுக்கு வழி இல்லையே. அவர் பார்த்தா நிறைய கட்டி வச்சிருக்கு ஃபுல்லாக. அல்ல அதுக்கு ரிசுக்கு அனுப்புகிறான், எந்த வழியாக வருது தெரியல. அதுக்குரிய ரிசுக்கு ஏதோ சந்து பந்துல பூந்து வந்துருது பாருங்க. அதற்குரிய ரிசுக்கு எல்லாம் தேடி கொண்டு கொடுத்துட்றான் பாருங்க. சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு. இல்லை எந்த 8 கால் பூச்சியாவது வறுமை பஞ்சம் சாப்பிட வழி இல்லாமல் செத்து போச்சு கேள்விப்பட்டிருங்களா? எதுவும் இன்னும் உணவு இல்லாமல் செத்து போச்சுங்க. ஒன்றும் இல்லாமல் சில வண்டுங்க செத்து போச்சு. இல்லை அல்லாஹ் தஆலா அதுக்குரிய அனுப்பிச்சு வச்சிடறான். வறுமையின் காரணமாக குடும்பத்தோடு கொசு தற்கொலைங்க. நீ எவ்வளவு நாள பொத்தி உட்காந்துருப்ப, என்ன ஆளோட்டு போட்டாலும் அதுக்கு அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் கொடுப்பான். பாத்ரூம்ல உட்காந்துருக்கு, அங்க போயிட்டு இருக்க அவ்வளோ ரிஸ்க் திறத்தை எனக்கு போதும், 4 நாளைக்கு போதும் விடு அப்படின்னு அழகாக உறிஞ்சிக்குது. அங்கே வந்து எனக்கு என்ன கவலை? எனக்கு படைச்சா ரொம்ப ரிஸ்க் தர மாட்டான்னா, ஒரு சொல்றத 1 வாரத்துக்கு போதும், ரிஸ்க் தர மாட்டான். நல்லா அதெல்லாம் அது சந்தோஷமா இதே மகிழ்ச்சியா இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எல்லாம் கொடுத்து எல்லா அறிவையும் கொடுத்து சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்து கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறான்னு இவன் ஒருத்தன் தான். ஏன் கஷ்டப்படுறேன் தெரியுமா? என் ரப்பு என்னை வாழ வைப்பானா இல்லையான்னு சந்தேகப்படுறேன். இல்லை, என் ரப்பு எல்லா ரப்பு தாங்க, யாருங்க இல்லைன்னு சொன்னா ஒத்துக்கிறேங்க. ஆனால் கவலையா இருக்கு. ஏன்னா இருக்குதுன்னு காசு பண்ண இருக்கு, இதெல்லாம் விற்று சாப்பிட்டா கூட 1 வருஷம் 2 வருஷம் சாப்பிடலாம். கையில் இருக்கிற கால் பிவி நகை நெட்லாம் விற்றா கூட 4 வருஷம் சாப்பிடலாம். அப்புறம் வீடு ஒன்று இருக்குது, அதை விற்றா எப்படி 10 வருஷம் உட்காந்து சாப்பிடலாம். அப்புறம் மொத்தம் 15 தான் ஆச்சு. 16வது வருஷம் என்ன செய்யன்னு தெரியல. 15 வருஷத்துக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது இன்னைக்கு எந்த வியாபாரம் இன்னையிலிருந்து செய்யாவிட்டாலும் கூட 15 வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிடலாம். அதெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்குறோம் ஹஜ்ரத். ஆனால் 16வது வருஷம் நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அல்லாஹ்வுடைய ருபூபியத், என்னை வாழ வைக்கிறேன் என் ரப்பு, என் ரப்புடைய பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என் ரப்பு என்னை கண்ணியப்படுத்தி வைப்பான், என்னை வாழ கஃபூர் ரஹீம், அவனை நம்பி நான் வாழ்றேன் அப்படிங்கிற நம்பிக்கையை விட்டு குறைஞ்சு போனனால கஷ்டப்படுறோம். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் என் ரப்பு என்று யார் சொன்னார்களோ, வாயில சொன்னா மட்டும் பத்தாது, சும்மஸ்தகாமு, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அதிலே நிலைத்திருப்பார்களோ, உறுதியாக இருப்பார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அல்லாஹ் தன் பொறுத்திருந்து மலக்குகளை அனுப்பிச்சு சொல்லுவான், லா தகாஃபு வலா தஹ்சனு, லா தகாஃபு வலா தஹ்சனு, நான் உங்க ரிஸ்க் தரேன், நீ ஏன் பயப்படுறீங்க, கவலையும் படாதீங்க, என் ரப்பு என்னை எப்படி கொடுப்பான், நிச்சயமா தருவான் என் ரப்பு, இந்த நொடியும் என் ரப்பு தருவான், கடைசி வரைக்கும் நான் பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு தைரியமா உட்காருங்க. நீ செய்வதை செய்து விடு, அவனிடத்தில் எதிர்பார்த்து கொண்டு என் ரப்பு என்னை கொடுப்பான், எல்லாம் என்னை வாழ வைப்பான், எல்லாம் எனக்கு ரிஸ்க் கொடுப்பான். அதாச்சுங்களா. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போயிருந்தோம். அந்த கடைக்காரர் சொன்னார், ஹஜ்ரத் 5 நேரம் தொழுகிறோம், இருக்கிறதெல்லாம் செய்கிறோம், எந்த குறையும் நாங்கள் செய்யலை, ஆனால் சரியான வியாபாரம் இல்லை, நஷ்டம் கஷ்டம் ஒன்றும் பொருத்தமாகவே அமைய மாட்டேங்குது. கடையில் வேலைக்கு ஆள் சேர்த்தா ஏதோ தூக்கிட்டு போயிடறானுவோம், திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் போயிடறானுவோம், பண்டிகை நாளை பார்த்து இந்த மாதிரி வியாபாரம் அதிகமாக நாளை பார்த்து லீவு போட்டுக்கிறானுவான்,
தலைவலியாக இருக்கு சார், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு மகிழ்ச்சியே இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. பெரிய கடை, லட்சக்கணக்கான பொருள் போட்டிருக்காரு, நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லைங்கிறார். முதல்ல அவங்க வீட்டுக்கு போயிருங்க, அவங்க வீடுடைய நன்னத்தாவட்டும் சொன்னேன். அவருக்கு ஒரு கால் இல்லை, ஒரு கால் எடுத்து கட்டை வச்சுருக்குறாங்க. 10க்கு 10 சின்ன ரூமு, ஒரு கட்டல், ஒரு பாத்ரூம். போனால் ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் வந்து எனக்கு பெரிய சந்தோஷம், என்னை பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சு, அல்லா கொண்டு சேர்த்துட்டான், எல்லாம் என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கிறான், எந்த கவலையும் இல்லை. என்னங்க ஒரு கால் கட்ட கால், பாத்ரூமுக்கு இங்கேருந்து நானாக ஒரு ஸ்டெப் வச்சு எந்திரிச்சு போகிறேன், என் தேவை நானே நிறைவேற்றிக்கிறேன், உதவு செய்கிறேன், வந்து தொழுகிறேன், அல்ஹம்துலில்லாஹ். தொழுது முடிச்சுட்டு குர்ஆன் ஓதுறேன், திக்ர் செய்கிறேன், சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். தொழுகையும் மிஸ் ஆகிறது இல்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லை. வருஷக்கணக்காக உட்காந்துருக்காங்க அப்படி தான், அல்லாஹ் அக்பர். ஆனால் அல்லாஹ் புரிஞ்சு கொண்டு நிம்மதியாக இருக்கிறேன். இது எப்படி வாழ்க்கை? எல்லாம் கொடுத்துருக்கான், ஊரே பறக்குறாங்க, காசு இருக்குது, பணம் இருக்குது, நிம்மதியே இல்லை. ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை. இது எப்படி இருக்கு? லட்சக்கணக்கான சொத்துக்கள், லட்சக்கணக்கான பணம் உள்ள மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்குது, கடையில் மேலே சாமான் இருக்குது, நிம்மதி இல்லை. அல்லாஹ் உன்னை பொருந்தி கொள்ள மாட்டான் எதுவரை நீ அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளவில்லையோ. அல்லாஹ் தஆலா நம்மை பொருந்தி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு வழி என்னங்க? நான் அல்லாஹ்வை பொருந்திக்கணும், நாம் அல்லாஹ்வை பொருந்திக்கணும், திருப்தி அடையணும், அல்லாஹ் மேலே சந்தோஷம் அடையணும். அல்லாஹ் கொடுத்ததை நம்ம தகுதிக்கு மீறி அல்லாஹ் கொடுத்ததான் நினைக்கிறோம். நம்ம தகுதி என்ன, நம்முடைய பாவம் என்ன, நம்முடைய வெளியில ஜுப்பா போட்டு வேஷம் போட்டால் நம்முடைய கல்பு தெரியாது அல்லாவுக்கு. நம்முடைய தகுதி என்ன தெரியும். அல்லாஹ் நம்முடைய குற்றங்களை மறைத்து அவன் ரஹ்மத்துக்களை கொட்டிக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் ஜல்லஷான் இப்படியே உட்காந்து யோசிச்சா இவைக்கெல்லாம் நான் தகுதியா? குற்றவாளி தண்டனைக்குத்தான் தகுதி உடையவன், குற்றவாளி தண்டனைக்குத்தான் தகுதி உள்ளவன். குற்றவாளி அதாபுக்கு தகுதி உடையவன், கோபத்துக்கு தகுதி உடையவன், அருளுக்கு தகுதி உடையவன் அல்ல. ஆனால் அரஹமுர் ராஹிமீனாகிய அல்லாஹ், கருணை கடலாகிய அல்லாஹ் குற்றவாளியிலாக நம்மை, பாவத்தை அளவு கடந்து செய்த நம்மை, இன்னும் பாவத்திலிருந்து திருந்தாத நம்மை, ஏற்கனவே மாலையும் பாவம், ஹாலும் முஸ்தக்பில்லையும் பாவம் செய்யணுங்கிற எண்ணம் போச்சா? அதுவும் போல முஸ்தக்பில் எதிர்காலத்திலையும் அமாமா அது பல் யுரீதுல் இன்சான் லியஃப்ஜுர அமாமா. இந்த மனுஷன் இருக்கிறானே அல்லாஹ்னு சொல்றான், அவன் உள்ளத்துல மேலும் பாவம் செய்யணுங்கிற ஆசை உள்ள இருக்கு. ரப்பு சொல்றான், அல்லாஹ் சொல்றான், யார்கிட்ட நடிக்கிற? உன் கல்வை படைச்சதே நான் தான், எனக்கு தெரியாதா? உன் கல்வில மேற்கொண்டும் பாவம் செய்ய வேண்டும் என்ற ஆசை உள்ள இருக்கு. இதுவரை செஞ்சதுலாம் பாவம் தான், இப்பவும் பாவத்துட்டு விலகிட்டானா இல்லை, இனியும் பாவம் செய்யணும் ஒரு ஆசையும் இருக்கு. இத்தனையும் தெரிஞ்சு ரப்பு ஜல்லஷானு தஆலா அவன் அருளை நம்ம குறைச்சானா? கூட்டிட்டு தான் இருக்கான். யாராவது குறைச்ச மாதிரி தெரியுதா? அல்லாஹ் கூட்டிக்கிட்டே தான். 50 வயசாச்சு ஹஜ்ரத், வாழ்க்கையில கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், சிரமத்துக்கு மேல சிரமம். ஒரு அம்மா ஃபோன் போட்டாங்க, கணவர் ஒரு பக்கம் சரியில்லை, பிள்ளைங்க ஒரு பக்கம் பட்டுருக்குறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. அது நான் எங்கே போய் சொல்லி அழுகுவேன்? அப்படியா? நான் ஒரு சில கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. இந்த 50 வயசில் என்னைக்காச்சும் நீங்கள் சாப்பாடு இல்லாமல் பட்டினி கிடந்தீங்களா? அல்லா வச்சு காப்பாற்றா? அப்படிலாம் இல்லைங்க. 3 நேரம் நிரப்பமாக அல்லா சோறு கொடுத்தா திண்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். மிச்ச கறியை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்க பத்தலைன்னு இன்னைக்கு வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லா தாலா இல்லை வீட்டுக்கார பட்டினி கிட்டி போட்டாரா? இல்லை, அல்லாவும் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, கல்யாணம் 20 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் பட்டினிலாம் கிடையாது, நல்லபடி சார்.
நல்லபடியாக எனக்கு சோறு போடுற காரணம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. வீட்டுக்கார குறை சொல்லிச்சு முதல்ல என்கிட்ட. என்ன சொல்லிச்சு? அவரும் சரியில்லை அப்படியா இப்படின்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் பட்டினி கிடந்தீங்கன்னா ஒரு நாள் கூட பட்டினி. சரி விடுங்க. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது கேள்வி, இல்லை போட ட்ரெஸ் இல்லாமல் ஏதாவது கஷ்டப்பட்ட மாதிரி ஏதாவது வீட்டுக்குள்ளே உட்காந்து வெளியே போகிற ட்ரெஸ் இல்லாமல் சேலை அல்லாவும் இந்த பீரோ பார்த்தா மாடி மேலே வேற மூட்டை கட்டி வச்சிருக்கேன். பீரோவில் 10 15 ட்ரெஸ் வச்சு அட்டை பொட்டி போட்டு மேலே வச்சு இன்னும் பிரிக்காத சேலை நாள் கிடக்கு. வாங்கிட்டு வந்து புருஷன் வாங்கி கொடுத்து பிரிக்காத சேலை நாள் கிடக்கு. அப்படியே எங்கள் அப்பா அல்லாவு அது எந்த குறையும் இல்லை அதில் தண்டை போச்சு. சரிம்மா சரி சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு பக்கத்தில் என்னைக்காவது அடுத்தவங்ககிட்ட போய் தெருவில் சோறு வாங்குற நிலைமை வந்துச்சா? அல்லாவும் இன்ன வரைக்கும் அல்லா காப்பாற்றுவானாங்க. இந்த நிலைமை வரவே இல்லை. ஒரு பிள்ளைக்குட்டிக்கு சட்டி கொடுத்து வெளியில அமைச்சிருக்கேன் இது வரைக்கும். அல்லா காப்பாற்றுவாங்க. என் பிள்ளைக்குட்டி சட்டியெல்லாம் கொடுத்து இது வரைக்கும் வெளியாக என்ன குறை வச்சாங்க அல்லாவ? எத்தனை அடியார்களுக்கு அன்றைய உணவு இல்லை சரிம்மா? வீடு வாசல் இல்லாம என்னைக்காவது தெருவில் மரத்தோரம் தங்கிறீங்க, புருஷன் பிள்ளை தங்கிருக்கீங்களா என்னைக்காச்சும்? நீங்க அப்படிலாம் கிடையாது. அல்லா காப்பாற்றுவாங்க. ஓ வண்டி வச்சு மெட்ராஸை சுத்து. மெட்ராஸில் மண்ணடி எக்மோர் இந்த ஏரியாக்களில் கொஞ்சம் சுற்றிட்டு வாங்க. போய் நைட்டு 10 மணிக்கு போகணும். கார் எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு போகணும். மரம் ஓரத்தில் ஒரு குடும்பம், பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் குழந்தைங்களை போட்டுக்கிட்டு 2 கை குழந்தைங்களை போட்டுக்கிட்டு ஒரு குடும்பம். ஒரு புருஷன் வந்தது நடுவில் கை குழந்தை, பக்கத்தில் ஒரு நாய் வேற படுத்துக்கிட்டு. வயசு பிள்ளைய போட்டுக்கிட்டு 2 குழந்தைங்களை போட்டுக்கிட்டு வயசு பிள்ளைங்களாம் இருக்காங்க. 14 குழந்தை. பஸ் ஸ்டாப்பில் 2 குழந்தை. கடை மூடுறாங்களே, கடை ஷட்டர் இழுத்து விட்டுன்னு கடை வாசலில் 2 பேர். சுமாராக 2-3 லட்சம் பேர் கடை வாசலிலும் தெருவோர பிளாட்ஃபாரத்திலேயும் ஆற்றோரங்களிலேயும் பிளாட்ஃபாரத்தில் ரயில்வே ட்ராக்குகளிலேயும் வசித்து கொண்டு இன்னும் இருக்கிறார். என்னைக்காவது வீடு இல்லாமல் அல்லா வச்சு அல்லா வச்சு காப்பாற்ற அப்படி இல்லைங்கிறது. இனி என்னமா கொடுக்கல அல்லா உனக்கு? பெருமானா ஸல்லல்லாஹு இரவு கண் மூடும்போது சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்அமனா வஸகானா, எங்களுக்கு உணவு அளித்தானே, உணவு தண்ணீர் கொடுத்தானே, வ கஃபானா எங்களுக்கு போதுமான அளவு கொடுத்தானே, வ ஆவானா சாப்பிட்டு முடித்த பின் ஒதுங்குவதற்கு இடம் கொடுத்தானே, கம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா மூவிய. அல்லாஹ்வுடைய அடியாரில் எத்தனையோ பேர்கள் போதுமான அளவு ரிஸ்க் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, ஒதுங்குவதற்கு இடம் இல்லை. அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே, அல்ஹம்துலில்லாஹ். அழகு வீடோ சொந்த வீடோ எனக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தானே, அல்ஹம்துலில்லாஹ் 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 அப்படின்னு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செஞ்சு தான் படுப்பாங்க. டெய்லி நைட்டு படுக்கும்போது பெருமானது உன் அடியார்கள் எத்தனை பேர்கள் உண்ண உணவோ போதுமான உணவோ, அவர்கள் உடுத்துவதற்கு போதுமான உடை இல்லை, படுப்பதற்கு இடம் இல்லை, ரொம்ப எனக்கு இடம் கொடுத்திய ரப்பே என்று சுக்ர் செய்வாங்க. சுக்ர் செஞ்சு படுத்தாங்க. நீ எதுவரை அல்லாவை பொருந்தி கொள்ளவில்லையோ, அல்லாஹ்வுடைய ரபூபியத்தை பொருந்தி கொள்ளவில்லையோ, அல்லாஹ் எல்லா வகையிலும் என்னை கண்ணியமா வச்சிருக்கிறான் நீ பொருந்தி கொள்ளவில்லையோ, அதுவரையிலேயும் அல்லாஹ் உன்னை பொருந்தி கொள்ளவே மாட்டான். அல்லாஹ் உன்னை பொருந்தி கொள்ள வழின்னா நீ அவனும் பொருந்திக்கோ. சஹாபாக்கள் எல்லாம் என்ன சொன்னா? ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்தீக் அர்த்தம் என்ன? அபூபக்கர் அர்த்தம் ரலியல்லாஹு அர்த்தம் என்னமா? அல்லாஹ் தஆலா அவர்களை அதோடு நிப்பாட்டிக்கிறோம். அல்லாஹ் நம்ம 2 சொல்லணும், 1 தான் சொல்றோம். ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி வரது அன்னு சேர்த்து சொல்லுங்க. அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். நீங்க பாதி மட்டும் சொல்றீங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வரலியா, இவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அவர் அல்லாஹ். அது உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு. ஜி சஹாபாக்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ் சஹாபாக்களை பொருந்தி கொண்டான், இவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார். எப்படி பொருந்தி கொண்டார்கள்? 3 நாளைக்கு பெருமான வீட்டில் அடுப்பு எரியல. 3 நாள் வெறும் தண்ணியும் ஒரு சில பேரிச்சம்பழங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அரை பேரிச்சம்பழத்தில் இஃப்தாரு, அரை பேரிச்சம்பழத்தில் சஹரு. இந்த நிலையிலே அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். 3 நாளா எதுவும் சாப்பிடாம வயிற்றுல கல்லு. 3 நாள் சாப்பிடாம வயிற்றுல கல்லு.
இந்த நிலையில் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார். இங்க ஒவ்வொருத்தனும் பாதி ஊர்ல எல்லாத்துக்கும் தொப்ப, ஊர்ல பாதி பேருக்கு தொப்ப. பார்த்தா ஓடுது, காலில் தங்குடி 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 எல்லாம் வேகமா நடக்குதுங்க, ஓடுது வாக்கிங். டாக்டர் உனக்கு மருந்துலாம் வேலை செய்யாது, அது எங்கேயோ மாத்திரை போட்டால் வயிற்றுல எங்கேயோ போய் உட்காந்து முடியும். இதில் வயிற்ற குறை, காலையில் ஓடுட்டான் மாத்திரை ஓடு, வயிற்ற கொஞ்சம் சின்னதாக்கு சார் அப்படின்ட்டு அணையில ஓடுது. ஆணும் பொண்ணும் சேர்ந்து ஓடுது, புருஷனும் ஓடுது பொண்டாட்டியும் ஓடுது, தங்குடி தங்குடி எங்க பார்த்தாலும். அது பெருமையாக வாக்கிங் போய் சொல்லியிருக்காங்க டாக்டர், ஜாக்கிங் போய் சொல்லியிருக்காங்க. அது ஒரு அம்மா வாக்கிங் காலையில் ஒரு 1.5 மணி நேரம் போகிறோமா, உடம்பை குறைக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா. போகிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு பால் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு போயிட்டு அங்கே போகிற வழியில் அங்கே பட்டாணிகளில் போட்டுக்கலாம், இந்த இது விற்கிறாங்க சுண்டலாம் சாப்பிட்டு வந்தால் நாஷ்டா பண்ணுறது. இதெல்லாம் நாஷ்டா கிடையாதா? நீ 10 வருஷம் ஜாக்கிங் போனாலும் குறையாது, அது எப்படி குறையும்? போகும்போது வயிறு பசிக்கு 4 பேர் ஒரு கிளாஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு 2 பிஸ்கட் சாப்பிட்டு போயிடுறதான். அங்கே போன இடத்துல அங்கே வெளியே விற்கிறாங்க இது சுண்டல் பட்டாணிக்கிற, அதை சாப்பிட்றதான். வந்தால் நாஷ்டா அதுக்கு பண்ணி இட்லி தான். ஒரு நாள் இத்தனை பேர் தொப்பை டாக்டர்ல போய் சொல்லியிருக்கான், நீ காலையில் 3 இட்லி மட்டும் சாப்பிடு, சாப்பாட்டுக்கு முன்னாடியே சாப்பாடு கேட்டிருக்காங்க. 3 இட்லி 3 மாத்திரை மாதிரி அவனு. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகுது. இவன் சொல்றான், என்னங்க அல்ல எனக்கு கொடுத்தான், அல்லோ வயிறு உள்ள நம்ம வயிறு இப்படி இல்லை, ஒரு சாபங்கள் வயிறு இப்படி, அதை நிரப்புறதுக்காண்டி கல்லு ரலியல்லாஹு அன்ஹு வரது, இது ரலியல்லாஹு அன்ஹு. கொஞ்சம் கூட ரப்பே, நாங்கள் தான் இந்த தீனை காப்பாற்றிட்டு இருக்கிறோம், பதிரு போர் உஹது போர்னு போய் உயிரை தியாகம் பண்ணுறோம், எங்களுக்கு வயிறு நிறைய உணவு இல்லையா ரப்பே, ஒரு நேரத்துக்கு எதிரிகள்லாம் வயிறு நிமிர சாப்பிட்றான், ஒரு நேரம் சாப்பாடு இல்லையா ரப்பே என்று அல்லாஹ்ட்ட என்னைக்கு ஆட்சேபனை செஞ்சாங்களா? இல்லை. அந்த நிலையில் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அதனால அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார். நீ வேற தொப்பையா வச்சுக்கிட்டு அல்லாஹ் பொருந்திக்க மாட்டேங்கிற. காலில் செருப்பு இல்லை சஹாபாக்கள், ஒரு போருக்கு போறாங்க, காலில் செருப்பு இல்லை. என்ன பண்ணாங்க, தெருவில் துணி, பழைய துணி, பிஞ்ச துணி கிடக்கும், ஏதாவது துணி கட்டை கிட்ட, அதை தூக்கி ஒரு கட்டை கிட்ட காலில் வச்சு சுற்றி கட்டு போட்டு காலில் நடக்கிறான், படக்கு படக்குன்னு. மூங்கில் செவுத்துல இந்த மரத்தில் மூங்கில் ஏதாவது உடைச்சி, கிளையை உடைச்சி, அதை 2 3 உடைச்சி காலில் வச்சு, அதை நிற்காதுல்ல, அதை இழுத்து காலில் கட்டிக்கிட்டு நடக்கிறாங்க. கட்டு போடப்பட்ட போர்னு போர், பராத்து நிகா நினைக்கிறேன் அந்த போர், கஸ்வே ஜாத்து நிகா எடுத்து பாருங்க. காலில் கட்டு போட்ட போர், எல்லாரும் பாலைவனத்தில் அப்படி நடக்கிறாங்க. ஒரே சந்தோஷம், அல்லாஹ் எங்களே அல்லாஹ் அஸ்மி அல்லாஹ் நிஅமல் வக்கீல், அந்த அல்லாஹ் எங்களுக்கு பொதுவானவன், அல்ஹம்துலில்லாஹ். இந்த காட்சியெல்லாம் பாரு, நமக்கு வெக்கங்கட்ட நமக்கு காட்டத்தான் அப்படி சஹாபாக்கள் அல்லாஹ் வச்சான். அல்லாஹ் தஆலா அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். டஸ் இல்ல சஹாபாக்கள். பெருமானார் சொன்னாங்க, ஒரே ஒரு கைலி மட்டும்தான், பனியனும் இல்லை சட்டையும் இல்லை. யார சொல்ல வீட்டில் இன்னொரு கைலி இருக்கா, அதுவும் இல்லை, ஒரு துண்டு தான் இருக்குது. யார சொல்ல பெருமானோட காசு வந்து அவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கைலி இப்படி கட்டாதீங்கம்மா, கைலி மட்டும் கட்டிட்டு வயிற்று மேலே கட்ட, மேலே நெஞ்சு முதுகெல்லாம் தெரியும் இல்லையா. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுற முறை சொல்லி கொடுத்தாங்க. ஒரே ஒரு கைலி இருந்தால் எப்படி கட்டுறது, இப்படி கைலி கொண்டு வந்து இதை இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க, இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, பின்னாடி முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டால் கொஞ்சம் முதுகும் மறையும், கொஞ்சம் வயிறும் மறையும், அப்படி தொழுவுங்கன்ட்டான். எப்படி யாரை சொல்ல இருக்கிறது, ஒரு ட்ரெஸ் தான் இருக்குது, எப்படி தொழுகிறது, ஒரே ஒரு கைலி, மூட்டாத கைலி. அது கைலி மாதிரி கட்டினா வயிறு தெரியும், முதுகு தெரியும். அந்த கைலி இப்படி பிடிச்சி இதை கொண்டு வந்து மேலே கொண்டு போயிடணும், இதை கொண்டு போயிட்டு பின்னாடி முடிச்சு போட்டு, இந்த முடிச்சு போட்டு அப்படி தொழுவுங்கன்ட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நிம்மதியாக தொழுதாங்க, நிம்மதியாக தொழுதாங்க. இன்னைக்கு நீ வந்து ஒவ்வொருத்தரும் 10 ட்ரெஸ்ஸுக்கு போகிறாங்க, உள்ளாடைகள், அப்புறம் வெளியாடைகள், பனின்னு, அதுக்கு மேலே ஜுப்பா, அதுக்கு மேலே கோட்டு, அதுக்கு மேலே ஷாயா, அதுக்கு மேலே துண்டு வேறு.
இத்தனை போட்டோன்னு அல்லாஹ்வை பொருந்திக்குவானாக்கும். இதில் போட்டோம் உலகம் உன்னை மதிக்க ஆரம்பிச்சிருமாக்கும். இவர் போட்ட கோட்டுக்கு இவர் போட்ட ஷாயா, அதுக்கு மேல் தலப்பா கிரீடம் இதெல்லாம் போட்டோன்னு உலகம் உன்னை மதிக்கும். அட போடா, நீ அல்லாஹ்வுடைய அடியானாயிரு. அந்த போடுவதற்கு பனியன் இல்லை, கீழாடைகள் இல்லை, மேலாடைகள் இல்லை, ஜுப்பா இல்லை, கோட்டு இல்லை, ஒரே ஒரு துண்டை சுற்றி தொழுதாங்களே, அந்த தொழுகைக்கு ஈடு வருமா? இந்த சஹாபாக்களுக்கு இதான் நீ வருவியா? இங்கே கவுனி பை, இங்கே பாரு, எங்க அங்கே வைக்கிறீப்பார். இந்த சஹாபாக்களுக்கு ஈடா வருமா? அவங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் கிடைக்குமே நினைக்கிறேன். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது. எதுவும் இல்லாத நிலையில் அல்லாஹ் அக்பர் கபீரா, அல்லாஹ் எல்லாம் கொடுத்துட்டான். அல்லாஹ் வணங்கி எல்லாமே இருக்கு நியமத்துக்கு. எப்போ நீ அப்படி அல்லாஹ் பொருந்தி கொள்ள இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், அல்லாஹ் ரப்புன்னு சொன்னா மட்டும் பட்டாது, சும்மஸ்தகாமு அதை நினைச்சது. ஒவ்வொரு நிமிஷமும் சுக்குர் செய்ய. அல்லாஹ் ஒரு தண்ணி குடிச்சா அல்ஹம்துலில்லாஹ், தண்ணி உள்ள கொண்டு போச்சு ரப்பே, உள்ள கொண்டு போ. ஒரு முடக்கு தண்ணி குடிச்சா அல்லாஹ் சுக்குர் செய்ய. ஒரு கவலம் உள்ள வாய் சோத்துக்குள்ள வாய்க்குள்ள போச்சுன்னா சுக்குர் செய்ய. அல்லாஹ் ஒரு கவலம் உள்ள போச்சு, அல்லாஹ். ஒரு கறி சாப்பிட்டியா சுக்குர் செய், ஒரு மீன் சாப்பிட்டியா சுக்குர் செய். எவ்வளோ ஜனங்க அலையிறாங்க அதுக்காக. ஒரு காலில் செருப்பு போட்டியா சுக்குர் செய். அல்லாஹ். இந்த கட்டட வேலை நடந்துட்டு இருக்குது. காலையில் போனேன், ஒரு 11 மணி வாக்கில். காலையிலேருந்து என்ன சாப்பிட்டீங்க? காலைக்கு 7 மணிக்கே வந்துடுறாங்க ஹிந்திக்காரங்க. காலையிலேருந்து வேலை செய்கிறாங்க, செங்கல் எடுத்து வைக்கிறது, அடுக்கிறது, மேலே வைக்கிறது, கட்டுறாங்க. என்ன சாப்பிட்டீங்க? ஒரு 10 மணி இருக்கும். என்ன சாப்பிட்டீங்க காலையிலேருந்து? ஒன்றும் சாப்பிடல. சாயா குடிச்சிங்களா? இல்லை. என்ன தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டோம். ஒரு தண்ணி குடிக்கலையே. ஒரு டீ, வடை, சமோசா இது வரும், இப்போ தான் வரும். 10 மணிக்கு சாயாவும் டீயும், ஒரு வடை, ஆளுக்கு ஒரு வடை, ஆளுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கவரில் சாயை கொண்டு வந்து அந்த யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸை கொஞ்சம் ஊற்றுறாங்க. அதை குடிச்சிட்டு மறுபடியும் மதியானம் வரைக்கும். மதியானம் சாப்பாடு வந்துச்சு. சரி, இன்னும் நல்ல சாப்பாடாக இருக்குமோ அப்படின்னு எடுத்து பார்த்தா, எல்லாருக்கும் வந்து மோட்டா அரிசியில் சோறு, பாசுமதி அரிசி ஆக்குவாங்க. அந்த அரிசியில் சோத்தை தூக்கி வச்சு ஒரு ரசம் வச்சுருக்காங்க. அந்த ரசத்தில் முட்டைக்கோசு இல்லை, அதை அரிச்சு கொஞ்சம் போட்டிருக்காங்க, ரசம் மாதிரி. எந்த தொட்டுக்கும் இல்லை. அதை அள்ளி ஊற்றிருக்குது. எனக்கு நான் கேட்டேன், என்ன போய் தொட்டுக்கலாம் எதுவும் இல்லையா அவங்களுக்கு? எது தொட்டுக்கலாம்? 2 கிடக்குது, முட்டைக்கோசு தான் 2 கிடக்குது, அதுதான் அங்கே தொட்டுக்க அப்படின்னு. அது தேவையில்லை, ஃபுல்லாக வயிறு நிமிடம் சாப்பிட்டு மறுபடியும் வேலை செய்யும். வயிற்றை கட்டி காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணிக்கு 1.5 நாள் சம்பளம் வேலை செஞ்சு காசை வாங்கி அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறான். எல்லாம் முஸ்லீம் பிள்ளைங்க. மஸ்ஜித் வேலை நடக்குது மாங்க, எல்லாம் முஸ்லீம் பிள்ளைங்க, பீகார் பிள்ளைங்க. 1.5 நாள் சம்பளம் அவங்களுக்கு 1000. இவ்வளோ வாயை கட்டி வயிற்றை கட்டி காலை நாஷ்டா இல்லை, மதிய சாப்பாடு இல்லை. இது என்ன அப்படி அவங்களுக்கு? என்ன அப்படி? வீட்டில் எங்கள் அம்மா தனியாக இருக்கிறாங்க. எங்கள் அம்மா, அத்தா, நானி, பாட்டிமா 8-10 பேர் இருக்காங்க. தங்கச்சி கல்யாணம் முடிக்காமல் இருக்குது. தங்கச்சி, அக்கா இருக்கிறாங்க. 10 பேர் இருக்கிற வீட்டில் இவருடைய இந்த வருமானத்தை நம்பி காசை கரெக்டாக இவ்வளோ வாயை கட்டி வயிற்றை கட்டி காசை எடுத்து அங்கே அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு அனுப்பிச்சிட்றாங்க. ஒரு நாள் கூட நிம்மதியாக சாப்பிட்றதில்லை. அல்லா, நீ எவ்வளோ சொகுசா அல்லா வச்சிருக்கிறான் உன்னைய. என்ன உனக்கு கஷ்டம் வந்துச்சு? இன்னும் நல்லாவை பொருந்தி கொண்டு வாழ கற்றுக்கணும். ரதீனா பில்லாஹி ரப்பன், ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லு, அல்லாஹ் ரப்பாகரன் பொருந்தி கொண்டே அல்லாஹ் ரப்பே அல்ஹம்துலில்லாஹ், சுக்குர் அல்ஹம்துலில்லாஹ், 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 அல்ஹம்துலில்லாஹ். இது பழகுனேன். அதே சுக்குர்லேயே வாழ வைப்பான் அல்லா தான். அல்லாஹ் நீ குறை சொல்ல ஆரம்பிச்ச வாழ்நாள்லாம் குறை தான். அது முடியவே முடியாது. அது எனக்கு எப்படி ஆச்சு, இது எப்படி ஆச்சு, அது சரியில்லைங்க, இது சரியில்லைங்க, டிவி சரியில்லை, புள்ள சரியில்லை, வீடு சரியில்லை, கடை சரியில்லை, தொழில் சரியில்லைன்னா
கடைசி மௌத்து வரைக்கும் சரியில்லைன்னா வாழணும். எப்படி மனுஷன் வாழ்றே அப்படிதான். உன் எதிர்பார்ப்பு இப்போ ஒன்று எதிர்பார்ப்ப நடக்கலைன்னு சொல்ற, என்னங்க அல்லாஹ் அதை கொடுத்துருவான். அப்போ எதிர்பார்ப்பு வேற மாதிரி போயிடும், அது நடக்காது, திரும்ப அல்லாஹ் குறை சொல்லுவான். என்னைக்கு முடியறது? எந்த மனைவி புருஷனை பொருந்தி கொண்டாலோ கடைசி வரைக்கும் பொருந்தி கொள்வாள். எந்த மனைவி என் புருஷன் சம்பாத்தியம் பத்தலைங்கிறாலோ அதுக்கு பின்னாடி அவன் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் பத்தாது. இப்போ என்னங்க புருஷன் பத்த கொடுக்குற போனால் நல்ல வேலைக்கு போனால் போக மாட்டேங்கிறாருன்னு அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொம்பளை சொன்னாலும் வச்சுங்களேன், 10 வருஷங்கள் இப்போ போய் கேட்டு பாருங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, என்னங்க புருஷன் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு, பத்த மாட்டேங்குது, வேற வேலைக்கு போகணும் கேட்க மாட்டேங்கிறாரு. அந்த 5000 10,000 ஆனாலும் தொடரும், 20,000 ஆனாலும் தொடரும், 50,000 ஆனாலும் தொடரும், 1 லட்சம் ஆனாலும் தொடரும். புருஷனை நாம் கொடுத்த கொஞ்சத்தை கொண்டு எந்த மனைவி புரிந்து கொள்ளவில்லையோ அவன் அமெரிக்க அதிபரே ஆனாலும் சரிதான். என்ன இப்போ அமெரிக்க அதிபர் ஆயிட்டாரு, புருஷன் சந்தோஷமா? கிரீன்லாந்து கிடைக்க மாட்டேங்குது, அமெரிக்கா கிடைச்சல சேருது. இவ்வளோ பெரிய நாடு இருக்குது, சந்தோஷம் தானே. கிரீன்லாந்துக்கும் வெனிசுலாவுக்கு பிரதமர் நான் அறிவிச்சிட்டேன், கிரீன்லாந்துக்கு பிரதமர் அறிவிக்கணும், முடிய மாட்டேங்குது. முடியுமா? அது முடியும். ஆசை முடியுமா? முடியாது. முடியாது. என்னவா அங்கே முடியல, காலை தூக்க முடியல, உடம்ப தூக்க முடியல. எல்லாரும் பெரியவங்க யாரோ கீழே இருக்கிறாங்கன்னா அப்படியே கொண்டு போய் ஓரமாக போட்டாங்க. பஸ்ஸு போகிற வர்ற இடம், மக்கள் நிற்கிற இடத்துல ஓரமாக போட்டாங்க. அசைய முடியல உடம்பு. எந்த பஸ்ஸும் மோதலை, ஆக்சிடென்ட் இல்லை. பதினஞ்சுங்களா யாரோ ஒரு பெரியவங்கன்னா அந்த நேரத்தில் எதாச்சியா தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற பள்ளிவாசல் தொழுதுட்டு இருக்கேன். ஒரு பெரியவர் கடைநூறுக்காரரான் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் கீழே விழுந்து படுத்து கிடக்கிறார், எந்திரிக்க முடியாமல். அடித்து பிடிச்சி போய் பார்த்தா நமாசத்து. உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஆளை வர சொல்லி கூட ஒருத்தர் போட்டு மதுரை மீனாட்சி மிஷனுக்கு அனுப்பிச்சாச்சு. அங்கே போனால் இடுப்பு எலும்பு கிராச் ஆகிடுச்சு. அதை ஜாயின் பண்ணி ஒரு 10-15 நாள் அங்கே வச்சுருந்து ஆப்ரேஷன் பண்ணி ராடெலாம் வச்சு அமுச்சு விட்டாங்க. சுமாராக 2 லட்சம் செலவு, 2 லட்ச ரூபா செலவு. வெளியே நின்று கீழே விழுந்தவங்க தான், எதுவும் மண்டியில் முதல்ல அல்ல. அல்லாஹ்வுடைய காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளோ ராகத்தாக வச்சுருக்குறோம். ஒரு கஷ்டம் வந்தாலே தெரியும், எந்த சோதனைகளும் இல்லாமல் அல்லாஹ் வச்சுருக்கிறான். நேராக நிமிந்து நிற்கிறையே அல்லாஹ்வின் ரஹ்மத், நடக்கிறையே அல்லாஹ்வின் ரஹ்மத், பீஷா போய் உட்காரையே அல்லாஹ்வின் ரஹ்மத், எந்திரிக்கிறையே அல்லாஹ்வின் ரஹ்மத், தண்ணி குடிக்கிறையே அல்லாஹ்வின் ரஹ்மத். எது அல்லாஹ்வின் ரஹ்மத் இல்லை? நீ சட்டை நீயே போடுறையே அல்லாஹ்வின் ரஹ்மத், படி இறங்குற அல்லாஹ்வின் ரஹ்மத், படி ஏறுற அல்லாஹ்வின் ரஹ்மத், தக்பீர் கட்டுற அல்லாஹ்வின் ரஹ்மத், நின்று தொழுகிற அல்லாஹ்வின் ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வின் அருளை விட்டு தூரமா இல்லை நீ. ஏன்னா நீ எந்த ஸ்டெப்பு நீ வைக்கிறையோ அந்த ஸ்டெப்பு வைக்க முடியாம பல ஆயிரம் பேர் இருக்காங்க. பாத்ரூம்ல உட்காந்தையே உட்கார முடியாம பல ஆயிரம் பேர் இருக்காங்க. எந்திரிக்க முடியாம பல ஆயிரம் பேர். படி ஏறனையோ ஏற முடியாம எத்தனையோ லட்சம் பேர், இறங்க முடியாம எத்தனையோ லட்சம் பேர், வாய் திறந்து பேசினியே பேச முடியாம எத்தனையோ லட்சம் பேர். அப்ப இவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் உன்னை எப்படி வாழ வச்சிருக்கிறான் பார். ஒவ்வொரு நொடியும் சுக்குர்ல கொண்டு போ, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. அல்ஹம்துலில்லாஹ். யாரும் உன்ட்டு வந்து தன் குறைகளை சொன்னா அதை அப்படியே நிறையா மாத்திரு. உமர் நாயகம் சொன்னாங்க, ஒரு ஊசி எனக்கு ஒரு காலில் ஒரு முள்ளு குத்துனா அதை 3 சுக்குரு செய்வேன். ஒன்று, யா அல்லாஹ் சின்ன வியாதியாக விட்டியறப்பே, நீ நினைச்சிருந்தா பெரிய தண்டனை கொடுத்துருக்கலாம், என் பாவங்களுக்கு தண்டனை பெருசாக கொடுத்துருக்கலாம். முள்ளு குத்துங்க விட்டியறப்பே அப்படி ஒன்று. 2வது, ரப்பே வந்த கஷ்டம் என் உடம்புல தான் வந்துச்சு, கல்புல வரலையே, என் ஈமான் சலாமத்தா இருக்கு. எத்தனையோ பேருக்கு ஈமானை பிடிக்க விட்றான் அல்லாஹ் தஆலா. இங்கே வெளிநாட்டு போறாங்க, மூமினா முஸ்லீமா போறாங்க, வரும்போது வஹாபியா வரான். காசு வந்துடுது, ஈமான் போயிடுது. அம்மா அத்தா மேலே அசுமத்து போயிடுது. வந்து அத்தாவை திட்டுறான், அம்மாவை திட்டுறான். இவன் நரகவாசிக்கிறான் அம்மாவை பார்த்து. இவன் சொர்க்கம் கொண்டு போகிறதே அம்மா தான்.
இந்த பேரை சொர்க்கம் கொண்டு போகிறது, இந்த பேருடைய சொர்க்கம் அம்மாவுடைய காலடியில். இவனை சொர்க்கம் கொண்டு போகிறது அம்மா, நீ நரகவாசிங்க, என்ன மொழுது ஓதுறீங்களா, நீங்கள் நரகத்துக்கு போவீங்க. அந்த அளவுக்கு ஈமான் அங்கே வித்துட்டு வந்துடுறான். கல்பில் அல்லாஹ் தஆலா ஈமான சலாமத்தை வச்சான் பார்த்தீங்களா, அதுக்கு சுக்குர் செய். ஒன்று. ரெண்டாவது. மூணாவது, இந்த சின்ன சிரமத்துக்கும் அல்லாஹ் தஆலா மறுமையில மிகப்பெரிய கூலி வச்சிருக்கிறான். அதுக்காக ஒரு சுக்குர். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே, சிரமத்தை துனியாவில் சிரமத்தை கொண்டு ஆகிரத்து நன்மை வச்சே ரப்பே, அதுக்கு சுக்குர். நம்ம இவ்வாறாக நாம் மிஸ்கீன் ஒன்று சேர்த்துக்க. நாலாவது, யா அல்லாஹ், இந்த சிரமத்தை கொண்டு உண்மையில் அதிருப்தி ஏற்படாமல் உனக்கு சுக்குர் செய்ய வச்சே, அதையும் சேர்த்துக்க. நாலாவது சுக்குர். சுக்குருக்கு ஒரு சுக்குர் செய்யுங்க பை. என்ன கலீலு மின் இபாதிய ஷக்கூர், அல்லாஹ் நன்றிக்கு உள்ள அடியால் ரொம்ப கம்மிங்கிறான். நன்றி உள்ள அடியால் சேத்தனை ரப்பே என்னைய சேர்த்து அதுக்கு சுக்குர் செய்யும். அப்போ அதுக்கு ஒரு சுக்குர் செய்யணும். இப்படி இந்தியா பே இந்தியா போயிட்டே இருக்கும், என்னைக்கு முடியிருக்கு. அந்த சுக்குருக்கு அந்த ஒரு சுக்குரு, அந்த சுக்குருக்கு சுக்குரு, நன்றிக்கு நன்றினா எப்போ முடியுது. அல்லாஹ்வுடைய கருணையின் பக்கம் கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஃலலு ஸிக்ரில்லா